विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரீமத் ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ விஷ்ணுபாதாதிகேசாந்த ஸ்தோத்திரம் அதனுடைய ஸ்லோகன் நம்பர் 24, 25 and 26. ஏதாவத் கால பர்யந்தம் நம்ம 23 ஸ்லோகங்களை சோஃபார் பார்த்து முடிச்சிருக்கோம் இல்லையா? கடைசியா பார்த்த அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, எம்பெருமானுடைய நாபிக்கமலம். அந்த நாபிக்கமலத்துல யார் வீட்டு இருக்கா அப்படின்னாக்கா, பிரம்மதேவன் இருப்பிடமாக கொண்டுள்ள அந்த நாபி பிரதேசத்தை அந்த 23வது ஸ்லோகம் மூலமாக அழகா சுவாமி வர்ணிச்சு காமிச்சிருந்தார். அது தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 24. அது என்ன ஸ்லோகம், அதனுடைய பாவார்த்தம் என்ன அப்படிங்கறத நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம். வருகோம். பாதாளம் யஸ்ய நாலம் வலயமபி திசாம் பத்ரபக்கீர் நகேந்திரான் வித்வாம்சக்கேசராளீர் விதுரிக விபுலாம் கர்ணிகாம் ஸ்வர்ணசைலம் பூயாத் காயத் ஸ்வயம்பூ மதுகர பவனம் பூமயம் காமதம் நஹ நாளீகம் நாபிபத்ம கரபவமுரு தன்னாக சய்யஸ்ய சௌரேஹ பாதாளம் யஸ்ய நாலம் வலயமபி திசாம் பத்ரபங்கீர்நகேந்திராः நகேந்திரான் வித்வாம்சக்கேசராளீர் விதுரிக விபுலாம் கர்ணிகாம் ஸ்வர்ணசைலம் பூயாத் காயத் ஸ்வயம்பூ மதுகரபவனம் பூமயம் காமதம் நஹ நாளீகம் நாபிபத்மா கரபவமுரு தன்னாக சய்யஸ்ய சௌரேஹ பாதாளம் யஸ்ய நாலம் வலயம் அபி திசாம் பத்ரபங்கீர்நகேந்திரான் வித்வாம்சः கேசராளீः விதுரிக விபுலாம் கர்ணிகாம் ஸ்வர்ணசைலம் பூயாத் காயத் ஸ்வயம்பூ மதுரகரபவனம் பூமயம் காமதம் நஹ நாளீகம் நாபி பத்ம கரபவம் ஊரு தன்னாக சய்யஸ்ய சௌரேஹே. இப்போ இந்த ஸ்லோகத்தின் மூலமாக என்ன சொல்றாருனாக்கா, ஆதிசேஷனாகிய படுக்கையை உடைய அந்த சௌரி. சௌரினா யாருக்கு பேரு என்னக்கா, மகாவிஷ்ணுவுக்கு பேர். அப்படி எம்பெருமானுடைய எது மேல படுத்துட்டு இருக்கார், ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கார் இல்லையா? அப்படி படுத்துட்டு இருக்கக்கூடிய, அதாவது தன் நாகசையஸ்ய சௌரேஹே அப்படின்னு கடைசியா முடியறது பாரு. தத்து நாகசையஸ்ய சௌரேஹே என்ன அர்த்தம்? ஆதிசேஷனாகிய படுக்கையை உடைய சௌரியின் இல்லையா அந்த நாபி பத்ம கர பவமுரு, நாபி பத்ம கரபவமுரு அப்படிங்கிறதான அந்த நாபி தடாகத்தில் அமைந்த, அதுல என்ன இருக்கு, நாளீகம் அப்படி ஒரு கொடி மாறி போறது இல்லையா, அத அந்த தண்டு, அந்த தண்டு அப்படி மெல்ல எம்பெருமானுடைய நாபி கமலத்திலிருந்து போறது. அப்படி அந்த தண்டு மேல ஒரு தாமரை மலர் அழகா இருக்கு. அது எப்படி இருக்கு, அது இதழ்கள்லாம் வரிசைகளாக விரிஞ்சிருக்கு. அப்படி விரிஞ்சிருக்கக்கூடிய அந்த இதழ்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்கா, வலயமபி திசாம், அது அப்படியே பாதாளத்திலேருந்து வருது அந்த நாளம். நாளம்னா அந்த தண்டு எம்பெருமானுடைய நாபி கமலத்துக்கு அடியில, பாதாளம் அப்படின்னா கீழ்ப்பகுதி, அந்த மத்திய பிரதேசம்னு சொல்லக்கூடிய நாபி கமலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பிரதேசத்துக்கு பாதாளம்னு பேரு. அப்படி அந்த பாதாளம் யஸ்ய நாளம் வலயமபி திசாம் பத்ரபங் நகேந்திரானு, அது இந்த திசைகள்லாம் காண்பிக்கிறதா. அந்த நாளத்து மேல அழகா மலர்ந்திருக்கக்கூடிய மலர்னுடைய அந்த இதழ் இருக்கு இல்லையா, அந்த இதழ்கள் வரிசைகள்லாம் எப்படி இருக்குனாக்கா திசைகளுடைய வட்டமா இருக்கா. இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்குன்னு சொல்லாததோட இல்லாம கிழக்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு வடகிழக்கு வடமேற்குங்கிற மாதிரி அதுல அஷ்டதள பத்மம்னு சொல்லுவா பாருங்க. 8 விதழான இதழ்களை, ஏன்னா அஷ்டைஸ்வரியமும் தரக்கூடியவள்
யாரு? மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியோட சொரூபம் தான் அந்த பத்மம். அந்த பத்மம் எப்படி இருக்குனாக்கா, இதழ்கள் 8 விதமான இதழ்களை அஷ்டதள பத்மம்னு சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பத்மமானது அதனுடைய இதழ்கள் அப்படி வரிசையா இருக்கிறது, திசைகளின் வட்டம் அப்படி இருக்கா மாதிரி இருக்கா இல்லையா? அது கிழக்கு மேற்கு தெற்குன்னு அதனுடைய நுனியை அப்படியே ரவுண்ட் பண்ணினே வந்தாக்கா, இணைச்சுனே வந்தாக்கா ஒரு வட்டம் கிடைக்கும். அதுதான் வலயமிவதிஷாம் பத்திர பங்கீர் நகேந்திரான்னு சொல்லிட்டு, வித்வாம்சா கேசராலி விதுருக விபுலாம் கன்னிகாம் ஸ்வர்ணசைலம் அப்படிங்கிற என்ன ஆறுது அப்படின்னாக்கா, அதாவது எம்பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தாமரை மலரை சுத்தி அந்த ரீங்காரம் கானம் செய்யக்கூடிய பிரம்மனாகிய வண்டு இல்லையா, அதன் மேல ஒரு வண்டு போல ரீங்காரங்கிற கானத்தோட உச்சாரணம் பண்ணிட்டு அந்த பிரம்மனாகிய வண்டின் என்ன ஆறுதுனாக்கா, தாமரை அப்படிங்கிறது எங்கள் விருப்பங்களை அருள் புரியதாக செய்யட்டும். பூயாத் இல்லையா, எப்படி சொல்றார்? பூயாத் காயத் ஸ்வயம் பூஹு மதுகர பவனம் பூமயம் காமதம் நகா. நகா நமக்கு காமதம் நாம் விரும்பக்கூடிய, அதாவது காமதம் நம்ம விருப்பங்கள் அது எல்லாத்தையும் தரக்கூடியவர். காமம் ததாதி இது காமதம். யாரு? அந்த பூமயம். அவர் எப்படி இருக்காரு? பூமய பூமதுகதர் மதுகர பவனம். எப்படி இருக்குனாக்கா, ஆதிசேஷனாகிய படுக்கையுடைய சௌரியன் நாபி தடாகத்துல, அது ஒரு தடாகம். அந்த தடாகத்துல அமைந்த ரீங்கார கானம் செய்யக்கூடிய பிரம்மனாகிய வண்டு அந்த தாமரை இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த தாமரையில அவர் வீட்டு இருக்கார். யாரு? பிரம்மா. அந்த தாமரை எங்க இருக்கு அப்படின்னாக்கா, எம்பெருமானுடைய நாபி கமலத்துல ஒரு தண்டு போல எழுந்திருக்கு. அந்த தண்டோட பிரதேசம் எங்க அமர்ந்திருக்கு அப்படின்னாக்கா, பாதாளம் எஸ்யனாலம் வலயமபிதிஷாம் பத்திரபங்கீர் நகேந்திரான் வித்வாம்சா கேசராலி விதுருக விபுலாம் கன்னிகாம் இல்லையா. யாரு அப்படின்னாக்கா, பிரம்மா. அவர் என்ன பண்றார்? அவர் என்ன பண்றார்? ரீங்கார கானம் செய்யக்கூடிய பிரம்மாவா இருந்திருக்கார். அவர் ஸ்வயம்பூ மதுகர பவனம் பூமயம் காமதம் நகா பூயாத். நமக்கு நம் விருப்பங்களை அருள் புரியக்கூடியவராக இருக்கட்டும். அது எப்படி இருக்கு? அந்த கட்டணத்தோட அடித்தளம் சொல்றா பாதாளமா. எம்பெருமான் அவருடைய நாபிக்கமலம், அதற்கு கீழே பாதாளம் சொல்றது அடித்தளத்தை சொல்றா. இப்போ அந்த நாபியில இருக்கக்கூடிய கமலம் நிக்கிறதுன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் நம்ம பார்க்கணும் இல்லையா, அதுதான் பாதாளம்னு சொல்றா. அந்த கட்டிடத்துடைய அடித்தளம் பாதாளம் என்றும், அந்த தாமரை மலர்களுடைய இதழ் வரிசைகள்லாம் திக்கு 8 திக்குகளை வட்டம் போட்டு காட்டுற மாதிரி இருக்கணும் இல்லையா. அவருடைய கேசரங்கள்லாம் மலை போல இருக்கும், கர்ணிகையெல்லாம் மேருமலை போல இருக்கும். அப்படிங்கிறத யாருக்கு தெரியுமோ, எம்பெருமானுடைய அங்க அவயவ விசேஷங்களும் அந்த நாபி கமலத்துல விட்டு இருக்கக்கூடிய பிரம்மனும், அவன் எப்பேற்பட்டவனாக்கா நம்முடைய காமதம் விருப்பங்களை நிறைவேற்றி தருபவனாக இருக்கக்கூடிய அவன் நமக்கு நன்மை அளிக்கட்டும். இது எல்லாம் எங்க இருந்துருக்கு? நாளீகம் நாபி பத்மாகர பவமுரு தன் நாகசையஸ்ய சௌரேஹே. அந்த நாகசையான யாரு? ஆதிசேஷன். ஆதிசேஷனாகிய படுக்கையில் படுத்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய நாபில ஒரு நாளம், அந்த தண்டு இருக்கு. அந்த தண்டினுடைய அடித்தளம் பாதாள பரியந்தம் இருக்கு, எம்பெருமானுடைய திருவயிற்றுக்குள்ள இருக்கு. அங்கிருந்து வந்து அதுல இருந்து ஒரு தண்டு, அந்த தண்டு மேல ஒரு தாமரை மலர், அதனுடைய இதழ்கள் எல்லாம் 8 திக்குகளை காட்டுற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதற்கு மேல பிரம்மதேவன் படுத்துட்டு இருக்கான். அவன் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தையும் நடத்தி கொடுப்பானாக அப்படிங்கிறதான தாத்பரியத்தை கொண்ட 24வது ஸ்லோகம். பாதாளம் எஸ்யனாலம் வலயமபிதிஷாம் பத்திரபங்கீர் நகேந்திரான் வித்வாம்ச கேசராலி விதுரிக விபுலாம் கர்ணிகாம் ஸ்வர்ணசைலம் இல்லையா. அந்த மேருமலைன்னு பேர் இருக்கு. கர்ணிகாம் ஸ்வர்ணசைலம்னா மேருமலை மாதிரி இருக்கு இல்லையா. ஒரு மலை அப்படி குன்றா இருக்கும் இல்லையா, கர்ணிகை மேருமலை என்று யாருக்கு தெரியுமோ அவர்கள் தான் அதை நன்கு அறியக்கூடியவை. எல்லாராலையும் அதை அறிய முடியாது. ஏன்னா எம்பெருமானை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான லேசான காரியம் கிடையாதுங்கிறார் ஆதிசங்கரர். எம்பெருமானுக்கு அவருடைய திருவடி திருமுடி எதுன்னு பார்க்க முடியாது.
இல்லையா? அப்பேற்பட்ட பிரம்மாவாலேயே முடியல, நாமளா ஏமாத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்பேற்பட்ட அவருடைய நாபி கமலத்துல அந்த பிரம்மதேவன் விட்டிருக்கான். அவன் நமக்கு சகலவிதமான விருப்பங்களையும் நடத்தி தரட்டும் அப்படிங்கிறதாக சொல்றார். பாதாளம் யஸ்ய நாளம் வலயம் அபிதிஷாம் பத்ர பங்கீர் நகேந்திரானு வித்வாம்ச கேசராலி விதுரிக விபுலாம் கர்ணிகாம் ஸ்வர்ணசைலம் பூயாத் காயஸ்வயம் பூமதுகர பவனம் பூமயம் காமதம் நஹ நாளீகம் நாபிபத்மாகர பவமுரு தன்னாக நாகசையஸ்ய சௌரே அப்படிங்கிறது 24வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 25. 25வது ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த யுகங்கள் பாருங்க, 4 யுகங்கள் இருக்கு. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். சரி, மறுபடியும் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, மறுபடியும் பிரளயம், மறுபடியும் என்ன நடக்கும்? சிருஷ்டி. இதுதான் பிரபஞ்சத்தினுடைய ஒரு ஒரு விஷயம். இதெல்லாம் எங்க குறிப்பிட்டிருக்கானாக்கா, வேதங்கள்ல சொல்றது, புராணங்கள்ல சொல்றது. அப்படி இந்த பெருமாள் இந்த சிருஷ்டி பிரளயம் இதெல்லாம் நிகழ்த்தி காட்டக்கூடியவர். அப்படி இந்த ஃபர்ஸ்ட் யுகம் என்ன ஆரம்பிக்கிறது அப்படின்னாக்கா, கிருத யுகம்னு ஆரம்பிக்கும். அப்படி இந்த கிருத யுகத்தை ஆரம்பித்த இந்த உலகம் பல பல வேறுபாடுகளை, அதாவது எந்த ஒரு அக்கிலிருந்து உண்டாகிறதோ சொல்றார். அதாவது அக்குன்னு எதை குறிப்பிடுறாரு அப்படின்னாக்கா, அதாவது சுருங்கிறது விரியறது, சுருங்கிறது விரியறது இல்லையா? அப்படிங்கிறது தான் என்னன்னு பேரு, அக்குன்னு பேரு. பாருங்க இங்க, ஆதௌ கல்பஸ்ய யஸ்மாத் பிரபவதி விததம் விஸ்வமேதத் விகல்பைஹி கல்பாந்தே யஸ்ய சாந்தஹ பிரவிசதி சகலம் ஸ்தாவரம் ஜங்கமம் ச அத்யந்தா சிந்த்யமூர்த்தேஹ சிரதரமஜிதஹ யாந்தரிக்ஷஸ்வரூபே தஸ்மின்னஸ்மாகமந்தக்கரணமதிமுதா क्रीडतात् क्रूडभागे आदौ कल्पस्य यस्मात् प्रभवति विततं विश्वमेतत् विकल्पैः कल्पान्ते यस्य चान्तः प्रविशति सकलं स्थावरं जङ्गमं च अत्यन्ताचिन्त्यमूर्तेः चिरतरमजितः यान्तरिक्षस्वरूपे तस्मिन्नस्माकमन्तःकरणमदिमुदा क्रीडतात् क्रूडभागे आदौ कल्पस्य यस्मात् प्रभवति विततं विश्वमेतत् विकल्पैः कल्पान्ते यस्य च अन्तः प्रविशति सकलं स्थावरं जङ्गमं च अत्यन्त चिन्त्यमूर्तेः चिरतरमजितः अन्तरिक्षस्वरूपे तस्मिन् अस्माकम् अन्तः करणम् அதிமுதா கிரீடாத் குரூடபாகே அப்படிங்கிற மாதிரி பதச்சேதம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஆதவுனா இந்த யுகங்கள் ஆரம்பிக்கும் போது கல்பஸ்ய யஸ்மாத், இந்த உலகத்தை பெருமாள் சிருஷ்டிக்கிறார், புது கல்பம். அப்படி பண்ணக்கூடிய அந்த ஆதவ் பிகினிங்ல பிரபவதி விததம் விஸ்வமேதத் விகல்பைஹி, இந்த விஸ்வமானது உலகமானது ஏதது விகல்பைஹி கல்பிக்கிறார். எப்படி? பல பல வேறுபாடுகளோடு எந்த ஒரு அக்லிருந்து உண்டாகிறதோன்னு சொல்றார். அந்த அக்குன்னு சொல்றது என்னன்னாக்கா, இது சுருங்கிறது விரியறது. எம்பெருமானுடைய நாபிக்கமலம் அப்படிதான். அந்த பிரதேசத்தை பார்த்தாக்கா மேல சுருங்கும், அதாவது உள்ள இழுத்துக்கும் சுருங்கும், அப்புறம் விரியும், சுருங்கும் விரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அப்படி கல்பாந்தே ஆதவ் என்ன ஆகும்னாக்கா, பல பல விஷயங்களை வேறுபாடுகளோடு சிருஷ்டிக்கும். அப்படி அதுல இருந்து உண்டாருது. அதே போல யுகத்தினுடைய முடிவு கல்பாந்தே, முதல்ல ஆதவ் கல்பஸ்யன் பார்த்தோம். இப்ப கல்பாந்தே, அந்த கல்பத்தினுடைய முடிவு வரும்போது யஸ்ய சாந்தா பிரவிசதி சகலம், எல்லாமே அதுக்குள்ள போயிடும். பெருமாளுடைய நாபி கமலத்துக்குள்ள போயிடுவான். அப்படி நாபி கமலத்துக்குள்ள எல்லாம் போயிடும். மறுபடியும் சுருங்கும் விரியும். விரியும் போது அதுல இருந்து அந்த தண்டு நாளம் வரும். அந்த நாளத்துல இருந்து பிரம்மனுடைய சிருஷ்டி. அப்புறம் பிரம்மா அந்த ஜெகத்தை எல்லாரையும் ஸ்தாவர ஜங்கமங்கள்லாம் சிருஷ்டிப்பான். அகைன் மறுபடியும் உள்ளுக்குள்ள எடுத்துன்னு போயிடுவானாம். அப்படி சகலம் பிரவிசதி, எங்க கல்பாந்தே யஸ்ய சாந்தா பிரவிசதி, நுழைஞ்சிரும். எது? சகலம், எல்லாமே. எது எது?
ஸ்தாவரம் ஜங்கமம் இல்லையா? இந்த விலங்குகள், அப்புறம் தாவரங்கள், விலங்குகள் சொல்லக்கூடிய ஸ்தாவர ஜங்கமம். அத்யந்தா சிந்திய மூர்த்தே சிரதரமஜிதா யாந்தரிக்ஷஸ்வரூபே. இதே மாதிரி என்னென்ன இருக்கு? அனைத்து விதமான ஸ்தாவங்களும் போயிடும், ஒடுங்கிறதுன்றோம். அதே மாதிரி அந்தரிக்ஷ ரூபமான பரமனுடைய அகு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அகுன்னு அது விரியறது, சுருங்கிறது. அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, சகல விதமான அந்தரிக்ஷ ரூபமான பரமனுடைய அகுகள் இருந்து நம்முடைய அந்த கரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது மகிழ்ச்சியுடன் விளையாடட்டும் அப்படிங்கிற இல்லையா? தஸ்மின் அஸ்மாது அந்த கரண முதிதாக கிரீடாத் குரோடபாகே. நம்மளுடைய மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடிய நம்மோட மகிழ்ச்சியுடன் விளையாடட்டும்ங்கிறார் அந்த எம்பெருமா. எப்போ? அந்த அகுகளின் நமது அந்த கரணம். இப்போ இந்த சுருங்கிறது, விரியறது, இந்த சிருஷ்டி, அதுக்குள்ள நம்ம அந்தர்பாவமா ஆயிடுவோம், திரும்ப விளையாடு. இதெல்லாம் எம்பெருமான விளையாட்டு தானே இல்லையா? இந்த சிருஷ்டிக்கிறது, மறுபடியும் அதை பிரளயமாறுது, எல்லாமே எம்பெருமானுடைய அந்த கரணங்கள். அப்படி இருக்கக்கூடியது மகிழ்ச்சியுடன் விளையாடட்டும் அப்படிங்கிற இல்லையா? ஆதௌ கல்பஸ்ய யஸ்மாத் பிரபவதி விததம் விஸ்வமேதத் விகல்பைஹி கல்பாந்தே யஸ்ய சாந்தः பிரவிசதி சகலம் ஸ்தாவரம் ஜங்கமம் ச அத்யந்தா சிந்தியமூர்த்தேஹ சிரதரமஜிதः யாந்தரிக்ஷஸ்வரூபே தஸ்மின் அஸ்மாகம் அந்தக்கரணமதிமுதா கிரீடதாத் குரோடபாகே. அதாவது யுகத்தினுடைய ஆரம்பத்துல இந்த உலகமானது பல பல வேறுபாடுகளோடு எந்த ஒரு அகிலிருந்து உண்டாகிறதோ அந்த சுருங்குதல், விரிதல் உண்டாகிறது. அத போல யுகத்தினுடைய முடிவுல எங்கு அனைத்து விதமான ஸ்தாவர ஜங்கமங்களும் ஒடுங்குகின்றனவோ, அதே அந்த அந்தரிக்ஷ சுரூபமான பரமனுடைய அகுகள்ல நம்முடைய அந்த கரணம் மகிழ்ச்சியுடன் விளையாடட்டும் அப்படிங்கிறதான தாத்பரியம் இல்லையா? ஆதௌ கல்பஸ்ய யஸ்மாத் பிரபவதி விததம் விஸ்வமேதத் விகல்பைஹி கல்பாந்தே யஸ்ய சாந்தः பிரவிசதி சகலம் ஸ்தாவரம் ஜங்கமம் ச அத்யந்தா சிந்தியமூர்த்தேஹ சிரதரமஜிதः அந்தரிக்ஷஸ்வரூபே தஸ்மின் அஸ்மாகம் அந்தக்கரணமதிமுதா கிரீடதாத் குரோடபாகே. பெருமாளுடைய நாபி கமலத்தை தான் சொல்ற. அது என்ன பண்ணும்? இப்படி விரியும், அப்புறம் சுருங்கும், மறுபடியும் விரியும், மறுபடியும் சுருங்கும். அப்படி அந்த எம்பெருமானுடைய நாபிக்கமலம் விரியும் பொழுது சிருஷ்டியும், அந்த நாபிக்கமலம் சுருங்கும் பொழுது பிரளயமும் ஏற்படக்கூடியதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நம்முடைய சுகதுக்கங்களுக்கு காரணமான அந்த எம்பெருமானாகவே ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி, அவர் மகிழ்ச்சியுடன் விளையாடட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தை அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். இது 25வது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 26, 26வது ஸ்லோகம் என்ன பாருங்க. காந்தியம்ப பரபூர்ணே பூரபூர்ணே லசதசிதவலி பங்கபாஸ்வத்தரங்கே கம்பீராகாரணாபி சதுரதரமஹ வர்த்தசோபின்யுதாரே क्रीडत्वानद्धहेमो धरणः नमः बाडभाग्नि प्रभाड्ये कामं दामोदरीयोदर सलिलनिधौ चित्तमस्त्यस्थिरं नः कान्त्यम्भ पूरपूर्णे लससितवली भङ्गभास्त्वत्तरङ्गे गम्भीराकारणाभि चतुरतरमः वर्तशोभिन्युदारे क्रीडत्वा नद्धहेमोदरणः नमः बाडभाग्नि प्रभाड्ये कामं दामोदरीयोधर सलिलनिधौ चित्तमत्यश्चिरं नः कान्तिः अति अम्भः पूरपूर्णे लसत् असितवली भङ्गभास्त्वत् तरङ्गे गंभीराकार नाभि चतुर तरवः वर्तशोभिनि उदारे क्रीडत्वा नद्धहेमोदर नह नम नम महाभाडभाग्नि प्रभाड्ये कामं
தாமோதரியோதர சலிலநிதௌ சித்தம் அத்தியஸ்சிரம் நகா. இப்போ இந்த 26வது ஸ்லோகமா அதே நாபி பிரதேசத்தை தான் சொல்லிட்டு இருக்க. இந்த தாமோதரஹா இல்லையா, தாமோதரன் என்ன அர்த்தம் வினக்கா, எம்பெருமானுடைய அந்த வயிற்று பகுதியில யசோதா கட்டினாள் இல்லையா கயிற்றால, அதனால அவளுக்கு தாமோதரன் அப்படின்றதாக திருநாமம் விஷ்ணுவுக்கு. அப்படி தாமோதரனுடைய உதரமாகிய கடலில் எங்கள் மனதாகிய மீன் இஷ்டப்படி விளையாடலாமே அப்படிங்கிற எம்பெருமானுடைய அந்த உதரமாகிய கடலாம். ஏன்னா நம்ம என்ன சொன்னோம் போன ஸ்லோகத்துல, பாதாளம் வரைக்கும் போறது அந்த நாணம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப அதற்கு கீழே என்ன இருக்கு, சமுத்திரம் இருக்கு. சமுத்திரத்தை தானே பிரளயமானது ஏற்படும். அப்படி தாமோதரனுடைய உதரமாகிய கடல்ல எங்களை மனதாகிய மீன் அப்படிங்கிறார் இல்லையா. காந்தி அம்பஹா பூரபூர்ணே லசதி அசிதவலி பங்கஸ்தாவரங்கே கம்பீராகார நாபி சதுர தரமஹா வர்த்தசோபின் உதாரே. உதரம்னா வயிறு. கிரீடத்வா நத்தஹேமோதர நகநம நம நமமஹா பாடபாக்னி பிரபாட்டி காமம் தாமோதரியோதர சலிலநிதௌ. சலிலநிதௌனா என்னது, சமுத்திரம். எப்பேற்பட்ட சமுத்திரம் எங்க இருக்கு, தாமோதரிய உதரம். தாமோதரிய உதரம், தாமோதரனாக இருக்கக்கூடிய அவருடைய உதரமாகிய கடல். அந்த கடல்ல எங்களுடைய மனதாகிய மீன் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற, கிரீடத்து விளையாடட்டும் அப்படிங்கிற. அவருடைய மனமானது ஒரு மத்சியம் போல என்ன பண்ணட்டும், விளையாடட்டும், இஷ்டப்படி விளையாடலாமேங்கிற. ஏன் அப்படின்னாக்கா, அந்த கடலுடைய பளபளப்பு இருக்கு இல்லையா, அந்த தண்ணீர் அப்படி ரொம்ப நிரம்பி இருக்கு. காந்தி, காந்தினா பிரகாசத்தை உடையதாக இருக்கு. எது, அம்பஹா பூரபூர்ணே, ஜலமானது, கடல்ல இருக்கக்கூடிய ஜலமானது அப்படியே பிரகாசமா லசதி, அப்படி ஒரு பிரகாசத்தை தெளிக்கக்கூடியது. அது எப்படி இருக்குனாக்கா, கருநீல இல்லையா திரவம் போல இருக்கு. கருநீல திரவம் எப்படி இருக்கும், லசதி சொல்லிட்டு லசத்து அசிதவலி பங்கபாஸ்வரங்கே. அது மாத்திரம் இல்ல, ரொம்ப அந்த தண்ணீர் பளபளப்போட இருக்கிறது மாத்திரம் இல்லாம அது எப்படி இருக்குனாக்கா, அப்படியே கம்பீரமான கோஷத்தோட அந்த அலைகள் வந்துட்டே இருக்கு இல்லையா. கம்பீராகாரணாபி சதுரதர மகா வர்த்தசோபின் உதாரே. அந்த சமுத்திரத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும், அது நிறைய தரங்கங்களை உடையதாக இருக்கும். தரங்கம்னா வேவ்ஸ். அது எப்படி இருக்கும், கம்பீரமான ஆகாரத்தோட இருக்கும். சமுத்திரம் நார்மலாகவே கம்பீரமா இருக்கும். இன்னும் இந்த பௌர்ணமி அமாவாசைன்னு சொல்லக்கூடிய தினங்கள்ல கூட இன்னும் கம்பீரமான கோஷத்தோட அலைகள் அப்படியே. அதுக்குதான் சொல்ற பாருங்க, கம்பீராகார நாபி சதுரதர மகா வர்த்தசோபின் உதாரே. அவருடைய வயிற்று பகுதியில சமுத்திரம் இருக்கு, அது கம்பீரமான கோஷம் இடுறது. அது மாத்திரமில்ல, காந்தியம்ப பூரபூர்ணே லசதி, அப்படியே ஒளி வீசக்கூடியதா இருக்கு இல்லையா, பளபளக்கிறது, அப்படியே தண்ணீர் நிரம்பி பெறுகிறது. அது மாத்திரமில்ல, கருநீலமான ஒரு நிறத்துடன் கூடியதான ஒரு திரவம்னா ஜலம் அப்படி இருந்துருக்கு. அதுல என்ன இருக்கு, அலைகள் இருக்கு. அதை நம்ம அப்படியே கண்கொள்ளா பார்த்துட்டே இருக்கலாம். அப்படி அழகான அந்த நாபி கமலத்துக்குள்ள இப்ப சொல்லிட்டு இருக்கார், வர்ணிக்கிறார். அவருடைய உதரம்னு சொல்லக்கூடிய வயிற்று பிரதேசத்துக்குள்ள ஒரு விதமா, இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, அக்னி இருக்கு, பாடராக்னின்னு சொல்லுவோம். நம்ம வயிற்றுக்குள்ள பசி ஏற்படுறது, நம்ம என்ன பண்றோம், ஆகாரத்தை சாப்பிட்டாக்கா அந்த அக்னி அப்படிங்கிறது பசி, அது ஒரு விதமான பசி, அது அக்னியினால ஏற்படுறது. அந்த மாதிரி இங்க எம்பெருமானுடைய வயிற்றுக்குள்ள போய் பார்த்தோம்னாக்கா இப்படிப்பட்ட ஒரு சமுத்திரமானது இருக்கு. அந்த சமுத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, ரொம்ப பளபளப்பா இருக்கு, தண்ணீர் நிரம்பியதா இருக்கு, கருநீலமா இருக்கு, அலைகள் ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே வந்துட்டே இருக்கு. அது அழகான அந்த நாபிக் கமலத்துக்குள்ள பாக்குற மாதிரி இருந்துட்டு இருக்கு. அப்பேற்படத்துக்குள்ள கிரீடத்து நாம எப்படி மாறினோம் அப்படின்னாக்கா, நம் மனதானது மனமாகிய மீன், மத்சியான மீன். நம்ம மனம்தான் இப்போ மத்சியம் போல, அதுல அப்படியே துள்ளி குதிச்சு விளையாடணும் போல இருக்கா அவருக்கு, சுவாமிக்கு இல்லையா. என்னுடைய சித்தம்
சித்தம்னா என்னுடைய சிந்தனை எல்லாம் இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. அப்படி அது அது மேல என்ன இருக்குனாக்கா, அவருடைய வயிற்று பிரதேசம் இருக்கு இல்லையா, அது என்ன மாதிரி பிரபாட்யே, ஒளி வீசக்கூடிய வயிற்று பட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஆபரணம் சொன்னா இல்லையா, அத அங்க வயிற்று பிரதேசத்துல அது இருக்கு. அப்படியே கொழுந்து விட்டு உள்ளுக்குள்ளேயும் அப்படியே அந்த அக்னியானது வாடவ சொல்லுவா இல்லையா, அது எரிஞ்சின்னு இருக்கு. அந்த சமுத்திரத்துக்கு மத்தியிலும் அது எரியறது, அது தெரியறது பிரகாசமா. மேலும் அவருடைய வயிற்று பட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆபரணமானது அதுவும் பிரகாசமா ஜொலிக்கிறது. அது எல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணணும்னு தோன்றது எனக்கு, சித்தம் மத்ஸ்யா சிரம் நகா, என்னுடைய சித்தமானது மத்சியமாக மாறட்டும், மீன் போல மாறி இல்லையா, என் மனமானது ஒரு மீனை போல மாறி என் இஷ்டப்படி அதுல விளையாடலாமே, கிரீடத்து அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். காந்தியம்ப பூரபூர்ணே லசது அசிதவலி பங்கபாஸ்தரங்கே கம்பீராகாரணாபி சதுரதரமஹா வர்த்தசோபின்யுதாரே கிரீடத்வானத்த கேமோதர நகனமஹா வாடபாக்மி பிரபாட்யே காமம் தாமோதரியோதர சலிலநிதௌ சித்தமத்யஸ்சிரம் நஹா அப்படிங்கிறது 26வது ஸ்லோகமாக இருந்துருக்கு. இப்படியாக இன்றைய தினம் எம்பெருமானுடைய அந்த மத்திய பிரதேசம் சொல்லக்கூடிய நாபி கமலம் அது எப்படி இருக்கு, அந்த நாபி கமலத்தின் மேல இருக்கக்கூடிய பிரம்மா நமக்கு சகலவிதமான நன்மைகளை அளிக்கட்டும். பிரளய காலத்துல சுருங்கி சிருஷ்டி காலத்துல விரியக்கூடிய அந்த நாபியானது நம்மை எப்பொழுதும் இல்லையா நம்முடைய அந்த கரணத்தையும் சேர்த்துட்டு விளையாடட்டும் அப்படிங்கிறதாகவும் சொல்லி, மேலும் அந்த நாபி கமலத்துக்கு கீழே பார்த்தேன்னாக்கா சமுத்திரம் இருக்கு, வாடராக்னி இருக்கு. அப்படி அந்த சமுத்திரம் ஜொலிக்கிறது, திரவ கடல் மாதிரி தெரியறது, அலைகள் கம்பீரமா எழும்பென்றிருக்கு. அப்படி சகல விதமான விஷயங்களையும் பார்க்கும் பொழுது அந்த சமுத்திர எம்பெருமானுடைய நாபி கமலத்துக்குள்ள இருக்கக்கூடிய சமுத்திரமான அந்த விஷயத்துக்குள்ள என் மனமானது ஒரு மீன் போல துள்ளி குதித்து விளையாடி மகிழட்டும் அப்படிங்கிறதான தாத்பரியங்களை கொண்டதாக இருக்கக்கூடிய 3 ஸ்லோகங்கள். ஸ்லோகம் நம்பர் 24, 25 மற்றும் 26. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறதாக எம்பெருமான் அந்த நாபிக்கமலமானது நம் அனைவருக்கும் பரிபூர்ணமான சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கட்டும் அப்படிங்கிறதாக நமக்காக அழகா சுவாமி ஆதிசங்கரர் எழுதி கொடுத்திருக்கார். அப்பேற்பட்ட ஸ்லோகத்தை தான் இன்றைய தினம் நம்ம அனுபவிச்சோம். சோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் அடுத்த வகுப்புல அடுத்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்னன்றதை பார்க்கலாம். தாசன் தன்யவாதாக.